பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா ஊறி வந்துட்டு எனக்கு இல்லை வடிவாக நாங்கள் குழச்சாச்சு. நாங்கள் முதல்ல கொஞ்சம் வடியை தட்டி வச்சுட்டு தான் நான் போட தொடங்க போகிறேன். ஏன்னா இது கடை போடணும், வேகமாக போடணும். நாங்கள் எங்களை அளவுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன தட்டி கொள்ளலாம். சின்ன சின்ன உருண்டையாக வைக்க டம்ளர் வெட்டுற அளவுக்கே வருது ஒரே சைஸ்லேயே. அப்போ இப்படியே தட்டி தட்டி போட்டு எடுக்கிறேன். வடை தட்டுற காலை விட்டுட்டு நான் இஞ்சால வடையை பொரிக்க போகிறேன். 2 பேர் இருந்தால் தான் இது வேகமாக செய்யலாம். உங்களுக்கு அப்படியே ஒன்றொண்டா பொரிஞ்சு வருது, ஒன்றோட ஒன்றோட்டா அப்படியே தனியாக வருது பாருங்க. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பின்னேற நேரத்தில் எங்களை டீயோட சேர்த்து ஒரு இலவா செஞ்சு எடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு தட்டு வடை தான் நாங்கள் செஞ்சு எடுக்க போகிறோம். இந்த தட்டு வடையை பார்த்தீங்கன்னா நாங்கள் உளுத்தம்பருப்பில் செய்யலை, நாங்கள் இதை கடலை பருப்புலாம் செய்ய போகிறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த உளுத்தம்பருப்பில் இந்த தட்டை வடை செஞ்சு எடுக்கிறது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் அதே மாதிரி டேஸ்ட் குறையாமல் கடலை பருப்பில் செஞ்சு எடுக்க போகிறோம். இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். நாங்கள் அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கு தட்டை வடை செய்கிறதுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த தட்டை வடை வந்து உளுந்தில் தான் அநேகம் செய்கிறது. நாங்கள் இன்றைக்கு இந்த பருப்பில் தான் இன்றைக்கு தட்டை வடை செய்ய போகிறோம். இதை வந்து நாங்கள் உளுந்துண்டா ஒரு 2 மணித்தியாலம் ஊற விட்டால் காணும். இது ஒரு 5 மணித்தியாலம் நாங்கள் ஊற விட வேணும். இதை நல்லா ஊற விட போகிறோம். கழுவி வடிச்செடுத்துட்டேன். நாங்கள் இதுக்குள்ள நல்ல தண்ணி விட்டு நல்ல ஊற விடுவோம். பருப்புக்கு மேலே தண்ணி நிற்க வேணும். இது நல்லா ஊறும். பருப்பு ஊற வச்சுனா பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா ஊறி வந்துட்டு எனக்கு. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். உளுத்தம் பருப்பை விட கொஞ்சம் பெருசு தானே. அப்போ நான் மிக்சியில் போட்டு நல்லா அடிக்கல ஒரு சுற்றி அருவெண்ணூறுவெல்லாம் அடிக்க போகிறேன். இதை அடிச்செடுத்து தான் கோதுமை சேர்க்க போகிறேன். அதோட செத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இதோட சேர்க்கிற உராய்ப்புக்கு செத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட தேவையான அளவு பெருஞ்சீரகம் நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இதையும் நான் மிக்சி கப்பிலே அடிச்செடுக்க போகிறேன். அடிச்செடுத்து தான் சேர்க்க போகிறேன். நான் இந்த பருப்பை இப்போ அருவெண்ணூறுவெல்லாம் அடித்து கொண்டு வந்துட்டேன். இதுக்குள்ளே பாதி பருப்பு முழு பருப்பு அப்படியும் இருக்குது, அடிவட்டதுமாக இருக்குது. இதுக்குள்ளே நான் இப்போ ஒரு சுண்டுமா வடிவாக அரிச்செடுத்து வச்சுருக்கிறேன். கோதுமமா அவிக்காத பச்சைமா இதையும் சேர்த்துக்கொள்கிறேன். நான் செத்தல் பெருஞ்சீரகம் அடிச்செடுத்து வச்சுருக்கிறேன். அளவாக சேர்த்துக்கொள்கிறேன். ஆகில முறைக்கும் போல இருக்கு முழுக்க சேர்க்க. இப்போ கொஞ்சம் குறைச்சி சேர்க்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ள போகிறேன். நாங்கள் இப்படியே குழைப்போம். தண்ணி காணுமெண்டா இப்படியே சேர்த்து குழைக்கலாம். தண்ணி காணாட்டிக்கு நாங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளணும். ஏன்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. எனக்கு இந்தளவுமே நான் விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அந்த பருப்பை அடித்தேன். நான் அந்த தண்ணியிலேயே குழைச்சி எடுத்துட்டேன். அந்தளவு காணும் எனக்கு. இதே நல்ல வடிவாக நாங்கள் குழைச்சாச்சு. நாங்கள் முதல்ல கொஞ்சம் வடையை தட்டி வச்சுட்டு தான் நான் போட தொடங்க போகிறேன். ஏன்னா இது கடை போடணும், வேகமாக போடணும். நாங்கள் எங்களை அளவுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன தட்டி கொள்ளலாம். இந்த பெருசாக வருது. நான் அளவாக தான் வெட்டி எடுக்க போகிறேன். இந்த டம்ளர் அளவு வச்சு இப்படியாக மத்தி எடுக்க போகிறேன். எல்லாம் ஒரே சைஸாக வடிவாக இருக்கும். உங்களுக்கு இப்படி எடுக்க கொஞ்சம் மினக்கேடு தான் நான் வடிவாக வரும். இப்படி எல்லாத்தையும் நான் செய்தெடுக்க போகிறேன். நான் சின்ன நான் தண்ணி எடுக்க போகிறேன். அப்போ எங்களை கொஞ்சமாக வச்சு தட்டினா காணும். நல்ல மெல்லிசாக இருந்தால் தான் இந்த தட்டை விட நல்ல முறுமுறண்டு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன உருண்டையாக வைக்க டம்ளர் வெட்டுற அளவுக்கே வருது ஒரே சைஸ்லேயே. அப்போ இப்படியே தட்டி தட்டி போட்டு எடுக்கிறேன். ஆனால் இதை தட்டி எடுத்துட்டா இப்போ இந்த பொரிச்சு எடுக்கிற லேஸ் எங்களுக்கு எண்ணெயில் போட டக்கு டக்குன்னு பொரிஞ்சு கொண்டு வைக்கும். சின்ன சின்ன இந்த சைஸில் வைக்க அளவாக இருக்கும். எனக்கு அடுப்பெரியுது. நான் வடையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தாச்சி அடுப்பில் வைக்கிறேன். நான் ஒரு கொஞ்சம் வடை தட்டிட்டேன். எந்தளவும் தட்டி எடுத்துட்டேன். இதை பொரிக்க போகிறேன். மிச்சம் அப்பா வந்துட்டார், கொடுத்துட்டேன் தட்டுறது. நான் வடை தட்டுற காலை விட்டுட்டு நான் இஞ்சால வடையை பொரிக்க போகிறேன். 2 பேர் இருந்தால் தான் இது வேகமாக செய்யலாம்.
ஒரு ஆள் தட்டி தர ஒரு ஆள் பொரிச்செடுக்கலாம் வேகமாக. சட்டி சூடாகிட்டது. நான் வடையை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எனக்கு எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. நான் வடையை எடுத்து ஒன்று ஒன்றா போட போகிறேன் இதுக்குள்ளே. பொரிய பொரிய பொங்கி வரும் வடை. உங்களுக்கு அப்படியே ஒன்றொண்டா பொரிஞ்சு வருது. ஒன்றோட ஒன்று ஒட்டா அப்படியே தனியாக வருது பாருங்க. எப்படி இருக்கு முறுமுறுப்பாக வரணும். அப்போ தான் எங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ தட்டுறது நல்லா நீட்டாக வருது. நல்ல வடிவாக இருக்குது. சின்ன சின்ன வட்டை பண்டமாக தான் வருது. மூடியில் தட்டினாலும் நல்லா நீட்டாக இருக்குது. எங்களுக்கு இந்த வடை பொரிஞ்சிட்டது போட்டது. நாங்கள் அதை அப்படியே எடுப்போம். இப்படியே எல்லா வடையையும் பொரிச்சு எடுப்போம். அதை தட்டிட்டா பொரிக்கிறது லேஸ் டக்குன்னு பொரிஞ்சு வந்து மெல்லிஸ் தானே. எங்களுக்கு ரெண்டாவது தரம் போட்டதும் பொரிஞ்சு வந்துட்டுது. நாங்கள் நீட்டாக போடணும். போடேக்கு நாங்கள் மடங்கினால் அப்படியே தான் பொரிஞ்சு போயிடும். இது நல்ல மெல்லிய வடையாக வந்துருக்கு. அப்பா தட்டினால டக்குண்டு பொரிஞ்சு வந்துட்டு பிஸ்கட் பண்ணி மெல்லிய வடையாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்பா பொறுமையாக இருந்து நல்ல வடிவாக தட்டுறேன். எங்களுக்கு மெல்லிய வடையண்ட வடையாக டக்குன்னு பொரிஞ்சு வருது. எனக்கு அடுத்த தரம் போட்டதும் பொரிஞ்சிட்டு அடுப்பு மழை பயிரிஞ்சு கொண்டு இருக்கோம். டக்குண்டு பொரிஞ்சிடும். எண்ணெய் எல்லாம் இழுக்காது இந்த வடை. நாங்கள் இதையுமே உராக்கி எடுப்போம். நாங்கள் கடைசியாக போட்டதையும் பொரிச்செடுப்போம். எங்களுக்கு வடையெல்லாம் பொரிச்செடுத்து முடிஞ்சுது. நாங்கள் வடையெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். இருக்கா வேணாண்டா முறுமுறுப்பாக இருக்குது. வடைஞ்சு வேணுங்க முறுக்க முறுமுறண்டு வருது. நல்லா சவுண்டாக மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். நான் சொல்லிட்டா டேஸ்ட் எப்படி இருக்குண்டு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் பொரிச்சு கொண்டு கேட்க எடுத்து சாப்பிட்டாங்க சொல்லிவினேன் தானே. நாங்கள் சுட்டு கொண்டே இருந்தது. தட்டை வடைன்னா எல்லாருக்கும் இருப்பேன். சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் மட்டும் இருப்பேன். அதே இது தனி நாளைக்கு இருக்கும். நாங்கள் இதை சுட்டு ஒரு போத்தலில் போட்டு வச்சா இது விருப்பமான டைம் எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம். பிளேண்டியோடையோ டீயோடையோ எடுத்து சாப்பிடுறோம். கண்ணாளைக்கு இருக்கும். அதே செய்கிறதும் கஷ்டம் இல்லை. இலவாக செய்து கொள்ளலாம். தட்டி தரதுக்கு தான் ஒரு ஆள் இருக்கணும். பட் இந்த தட்டோடைய தட்டைக்குள்ளே நல்ல மெல்லிசா தட்டி எடுத்தால் நல்ல வேகமாக பொரிஞ்சு வேறு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கட்டுறோமா அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும். டக்குன்னு பொரிஞ்சு மேலும் டேஸ்ட்டும் மெல்லிசா தட்டினா தான் வரும். பிளேண்டி டீக்கெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிட. அதாவது டக்குண்டு விசிட்டர்ஸ் வந்தாலும் கொடுக்கலாம். நாங்களும் எங்களோட விசிட்டர்ஸ் கொடுத்து தான் சாப்பிட்றோம். மாம்பழக்குடிய மாதிரி இருக்கிறேன். நம்ம எப்படி இருக்குது டேஸ்ட்? சூப்பராக இருக்கும். இதுக்கு என்னென்ன போட்டுச்சதா நீங்கள்? இது கோதுமை மாவம் இந்த வடைக்கு எடுப்போம். பருப்பு உளுந்த பருப்புலாம் செய்கிறேன். நான் வடைப்பருப்புலாம் செய்கிறேன். கடலைப்பருப்பில் அதோட சத்தெல்லாம் பெருஞ்சீராமன் தான் அடித்து போட்டது. தேவையான அளவு உப்பு போடணும். கஷ்டம் இல்லை. வீட்டில் உள்ள பொருளோட கூட நாங்கள் செய்யலாம். ஈஸியாக செய்யலாம். நல்லா இருக்குது. ஆனால் நல்ல சொட்டு நல்ல முறை நல்லா இருக்குது. சாப்பிடக்கூடிய மாதிரி நல்ல மெல்லு சார்ந்த இடங்கள் இருக்குல்ல. நல்ல முறுமுறன்னு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ நீங்களும் இப்படி டைம் இருக்க செய்து சாப்பிட்டு பாருங்க. இது எப்படி இருக்குமெண்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். பாய்.